ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் வணக்கம். ஜெய் பீம். இந்த ட்ரெய்லர் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஜயோட செகண்ட் ஃபிலிம். அண்ட் வாழ்த்துக்கள் அஜய். ஆக்சுவலி நேரில் விட ஃபிலிமில் வந்து பயங்கரமாக இருக்கிறீங்க நீங்கள். ஏன்னா நேரில் கொஞ்சம் அப்படியே ஷைனாக இருக்கார். ஃபிலிமோடைய அந்த விஷுவல்ஸில் அஜயோடைய அந்த லுக் அண்ட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. வாழ்த்துக்கள் அஜய். அண்ட் வந்து இந்த ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. த்ரில்லராக நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் விஷுவல்ஸ் அந்த யுவனோட சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பயங்கரமாக இருந்தது இவனோட வாய்ஸில் கேட்குறதுக்கு. கணேஷ் பாபு ஒரு இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக நிறைய படம் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு புரியல. அண்ட் இவ்வளோ படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அண்ட் வந்து அவனோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லோரையும் வந்து டைரக்டராக மாற்றுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வாழ்த்துக்கள் கணேஷ். அண்ட் நீ மட்டும் இல்லை, கணேஷ் பாபு தானே? ஏன்னா அப்பா பேர் முன்னாடி வருதா அப்படின்னு எனக்கு தெரில எனக்கு. ஓகே, எனிவே ரொம்ப நல்ல விஷயமா நான் வந்து பார்க்குறேன். நம்ம கூட இருக்கிறவங்கள அவங்க சரியான டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அப்புறம் ரிஸ்க்கு தான், சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு படம் எடுக்கிறது வந்து சும்மா நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம். பட் ஆனால் வந்து ஒரு படத்தை எடுக்கிறது, தயாரிக்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வரணும். அப்படி வரலன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கும் தெரியும். நிறைய பிரச்சனைகளை நானும் ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். பட் ஆனால் ஒரு சவாலை தன்னுடைய நண்பர்களை தான் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை நம்பி எடுத்துகிட்ருக்கிற கணேஷ்க்கு தயவு செஞ்சு எல்லாருமே கூட இருங்க. நீங்கள் அவரை வந்து இன்னும் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து அவரை மென்மேலும் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் கணேஷோட சேர்ந்து இருக்கிற அண்ட் செந்தில் சார் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர் வந்து பேசுகிறது எல்லாமே வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக சில வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. எனக்கு நந்தகுமார் அண்ணன் தான் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். ஸோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து என் கூட வந்து நெருக்கமாக தொழில் முறையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவரோட ப்ரொடக்ஷன் மூவிஸில் எல்லாமே என்னை வந்து இன்வைட் பண்ணி என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. அண்ட் அவர் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தயாரிப்பாளராக வெற்றி பெறுறது ரொம்ப இந்த மாதிரி சின்ன படங்கள் எடுத்து வெற்றி பெறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி தமிழக சூழலில் அரசியல் மாற்றம் வந்து கணிக்க முடியாமல் சில பயங்கரமான ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சோ, அந்த மாதிரி வந்து தமிழ் திரையுலகத்துலேயும் இப்போ சின்ன படங்கள் வந்து மெதுவாக தியேட்டர் நோக்கி மக்களை இன்வைட் பண்ணிருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து தியேட்டர்ஸில் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சமீபத்தில் வந்து பிளாஸ்டாக இருக்கலாம், அதுக்கு முன்னாடி சிறைன்ற ஒரு படம் வந்து நிறைய பெரிய கலெக்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. அது மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்ம வந்து பெரிய படமாக இருக்கிற இப்போ கருப்பு வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படத்தை விற்கிறது, படத்தை அப்ரோச் பண்ணுறது, அவங்க வந்து படம் பார்க்குற இல்லை படம் வாங்குகிற ஓவரால் டிசைனே டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து படம் விற்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாக சேலஞ்சிங்காக இருக்குது. அண்ட் அதில் கூட வந்து இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலுமே அந்த படத்தை விற்கிறது வந்து பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் தான். இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு மாறிட்டாங்க. லைக் வந்து தியேட்டர் அவங்க வந்து படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை படம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை படத்தை வாங்கினதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பொசிஷன் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுற இடத்துல இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு டைமில் இருக்கிறோம். ஆனால் மறுபடியும் வேறு வழி இல்லாமல் தியேட்டர்ஸை நம்பி தான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஒரு உறவை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. லைக் வந்து அவங்க வந்து வர்றது பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பயங்கர ஹெல்த்தியாக மாறிச்சு. ஆனால் அதுவே கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் டோட்டலாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறது, இல்லை மீட் பண்ணுறது, இல்லை பார்க்குறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கேம் மாதிரி மாறிட்டாங்க. கிட்டத்தட்ட சிண்டிகேட் மாதிரி மாறிடுச்சு. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய செயின் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு படத்தை விற்கிறது அப்படின்றது வந்து டோட்டலாக பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறின இந்த டைமில்
இப்போ வந்து தியேட்டர்ஸில் வந்து ஒரு பெரிய மாற்றம் நிகழுது. நிறைய தியேட்டர்ஸ்க்கு வந்து மக்கள் வந்து படம் பார்க்க வராங்க. அண்டு நேற்று அபிபி கூட நான் பார்த்தேன், நிறைய ஷோஸ் வந்து ஃபுல்லாக இருந்தது. அண்டு வந்து அபிபி வந்து ஒரு மிக முக்கியமான தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படமாக நான் வந்து பார்க்குறேன். அந்த படத்துக்கும் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய ஆதரவு கொடுத்து நிறைய கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் வந்து உள்ளே வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இடத்துக்கு வந்து அபிபியே மாறி இருக்கு. அண்டு விளம்பர யுக்திகளும் இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. முன்னாடி பண்ணுற மாதிரி வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் டோட்டலாக இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸில் இன்ஸ்டாகிராம்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வந்து டோட்டல் கேமே மாறி இருக்குது. இந்த கேமை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படம் தயாரிக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து இன்றைக்கி வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக ஒரு பெரிய மாற்றம் அரசியல் சூழலில் மட்டும் இல்லை, சினிமா சூழல்லையும் மாறி இருக்குது. இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை தேட்டருக்கு வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்கள நம்மளால் உள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இதை நம்முடைய தமிழ் தயாரிப்பாளர் சங்கமும் உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எனக்குமே இப்போ தயாரிப்பாளர் சங்கம் வந்து அணுகிறதோ இல்லை வந்து நமக்கு நம்முடைய இஷ்யூஸை வந்து பேசுகிறதோ இல்லை வந்து மற்ற இந்த மாதிரி எனக்குமே சில தயக்கம் இருந்தாலுமே நிறைய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கும் இதோடைய பெரிய தயக்கங்கள் இருக்குது, பெரிய குழப்பங்களுக்கு. அது அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து மேக்ஸிமம் இதை வந்து சரி பண்ணிவிட்டு ஒரு நல்ல இடத்த நோக்கி நகரணும் அப்படின்றது தான் எல்லோருடைய விருப்பம். நிச்சயமாக ஒரு பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு தேட்டர்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு இடமா நான் தேட்டரை நான் பார்க்குறேன். அண்டு தேட்டரை நம்பி நம்ம நல்ல படங்களை எடுத்தால் நம்ம நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் இல்லை நல்ல தயாரிப்பாளர்களாக மாறுவோம், நல்ல இயக்குநர்களாகவும் நம்முடைய திரைப்படங்கள் மக்களை வந்து சென்றடையும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இன்றைக்கி ரீசெண்டான ஸ்மால் ஃபிலிம் சக்ஸஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த இடத்துல டார்க் படமும் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். டார்க் படம் வெற்றி பெறைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். என்னுடைய கேமராமேனும் நட்டி சார் தான். தேங்க்யூ. ஸோ இது நிக்கில் சார்னுடைய உடனுக்குடன் நியூஸ். எஸ், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சக கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு மணிவாரன் அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் கேட்குறீங்களான்னு. இப்போ கணேஷ் பாபு சார் வந்து கதை சொன்னார். அவர் டாடா பார்த்த டைரக்டர். சரி, நம்மளை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் ஸ்டோரியில் இருக்க போகிறாங்கன்னா இந்த கதை சொன்னாங்க. பயங்கர ஷாக். இப்படி ஒரு த்ரில்லர் நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கே சார், யார் லீட் பண்ணுறாங்கன்னு. அஜய் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிடுவாரா, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் ஆச்சு. அப்புறம் டப் பண்ணும்போது பார்த்துங்க சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் இருந்தது, எனக்கு அவங்களுக்கு அஞ்சனாவோட கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நான் டப்பிங்கில் பார்த்த வரைக்கும். அண்ட் 5 ஸ்டார் செந்தில் சார், அதாவது கமர்ஷியல் வாயபிலிட்டி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்தாலும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிமுக்கு வந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை சார். அண்ட் எப்படி சொல்கிறது, கல்யாண் அவரை பற்றி இப்போ சொல்லி ஆகணும். இந்த படம் செட்டுக்குள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும். நான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்கன்னு. ஷார்ட் சொல்லும்போது கூட அமைதியாக சொல்லுவார். அண்டு கேமராமேன் ரவி சக்தி, அவரும் ரொம்ப அமைதி. ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் பேசுவார். கண்ணதாசன் ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜாஸ்தி பேசுவார். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சவுண்டு ஜாஸ்தி வரும் எப்போவுமே. ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணாதுரை அவரும் சைலண்ட்டாக இருக்கார். எனக்கு டவுட் வந்துச்சுன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்களா, என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு. அந்த படத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி ட்ரைலரை பார்க்கும்போது பிரமாதமாக அந்த படம் பேசுது. ஸோ பெரிய வெற்றி இந்த படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் எஃபர்ட் நான் பார்க்கல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். How does it feel to see the trailer of Dark? And நீங்கள் எவ்வளோ தூரம் ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இன்ட்ரோ சொல்லி கூப்பிடும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எப்போவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் வேறு. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
ப்ரொடியூசர் கணேஷ் கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால் அப்படின்னா we are more like ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக வந்து டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஃபேமிலியில் லைக் என்னோட டீமில் ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பாக அங்கே இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எங்களோட டீம்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு see you ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டராக டாடா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ ஸோ மச் ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபனாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவனும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதில் ட்ரைலர்லேயே ஐ கேன் see the promising performance. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணாக நான் பார்த்தது. ஜோடியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸில் அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜில். கடைசி வரையுமே ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்கே ஹீரோயினாக பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா. நட்டி அண்ணா. ஸோ நட்டி அண்ணா இருக்காருனாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ செந்தில் சார், ஸோ நிறைய படங்களுக்கு நிறைய டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சார். அண்ட் இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஸோ டார்க் குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டார்க் படம் பிரைட்டாக ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.